சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு, நீ வாட்ச் பார்த்தல, உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ. சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னு. சாயந்தரம் எனக்கு 3 கண்ணாடி வந்துச்சு. அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பவே சொன்னேன், எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான். அவனுக்கு அப்புறம் என் நண்பன் சசி பல இடங்கள்ல நினைவுபடுத்தினார். என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா, சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு, நீ வாட்ச் பார்த்தல, உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ. எனக்கு அந்த வாட்ச் தாண்டா பிடிச்சிருக்கு, அதனால தாண்டா அதை பார்த்தேன். அப்போ அது நீ கட்டிக்கோ, எனக்கு வேற வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தாரு. சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னு. சாயந்தரம் எனக்கு 3 கண்ணாடி வந்துச்சு. அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பவே சொன்னேன், எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான். அவனுக்கு அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு. இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பல நாளா, ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது. அதுக்கு எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாம போன் பண்ணுவேன், ஐயா எப்படி இருக்கீங்க, நாங்க 2 பேரும் ஐயான்னு பேசிப்போம். அதுல ஒரு பெரிய அன்பு இருக்கும், காரணமே இருக்காது. அதாவது என்னன்னா, ஒரு போன் வந்துச்சுனாலே ஏதோ ஒண்ணுக்காக தான் எல்லாருமே போன் பேசி பழகிட்டோமா. எந்த காரணமும் இல்லாம நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்கிற போன் வர்றது ரொம்ப அரிது. அது அங்கிருந்து வரும். நான் பேசியிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுவாரு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு. எனக்கும் அவருக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், பண்ணுவோம், ஓடிடுவோம், அப்படியே போயிடுவோம். ஆனா இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா, தெலுங்குல இதே ரோல் பண்றதுக்கு என்ன கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தமிழ்ல வந்த உடனே என் தம்பி கிஷோர் போன் பண்ணான். இந்த மாதிரி சார் பேசணுன்றாரு. எனக்கு இவருனா பயம். எப்படின்னா, நான் தியேட்டர்ல ஆபரேட்டரா இருந்தப்போ மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். கொம்பேரி முக்கன் எடுத்து அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே பதட்டமா இருக்கும். இப்ப ஒரு ஷாட் பார்த்த மாதிரி, அவர் எதுக்குடா பேசணுன்றாரு அப்படின்னா, இல்ல எனக்கு தெரியல, நான் இந்த இருக்காரு, இருக்குள்ள கொடுத்துட்டான். வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஆனா நேரா பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும் போதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல, அப்படி இருக்கணும், நம்மளும் இப்படிதான் இருக்கணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், 15 வருஷம் கழிச்சா நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த பேர் அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அவருடைய அன்புக்கு. அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ஷாட்ல வனிதா வந்தாங்க. மிகப்பெரிய கெட்ட வார்த்தை, என்ன இப்படி யாருமே திட்டினது இல்ல. திட்டுறாங்க. நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா, இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியா இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணு கேக்குறாரு சார். அப்புறம் அங்கே கேட்டா, இல்ல சார் தான் சொன்னாரு சொல்லி. அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்துல. அப்புறம் மேம் கூட, சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளவு அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனா இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிமா, அப்புறம் பிரியா வந்து நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், சரியா? சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ். அண்ணன் ரவி யாதவ் அண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம், அவருடைய கேமரால நடிச்சது ரொம்ப பெருமை. தம்பி இப்பதான் ரொம்ப நாளா பார்க்கணும், பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரே அலைவரிசை, ஆனா சந்திப்பதற்கு இவ்வளவு காலம் ஆயிருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் நான் நினைச்சது எல்லாத்தையுமே இப்ப வந்து நேரா பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. என் நண்பன் நிகில், அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசாந்த் சார், உங்க மனசுக்கு இன்னும் இது அப்படியே பல மடங்கு உயரும் சார். வாழ்த்துக்கள் சார். நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பெருசா அழிக்கும். நிக்கில் சார், வணக்கம் சார். மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப பெருமகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். அடுத்த முறை மீண்டும் மந்தகனில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.